இந்த படம் பார்த்தப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து இந்த டைம்ல இந்த படம் தேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஷோ பார்க்கும்போது தேட்டரை பத்தி எரிஞ்சிருச்சு. ஒரு 60 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தை பார்க்காதீங்க, இந்த படத்தை பார்த்தா நீங்க செத்து போயிருவீங்க, இந்த படம் பார்த்து ஒரு சில பேர் மர்மமான முறையில் செத்து கூட போயிருக்காங்கன்னு சொல்லி இந்த படத்தை ரிவ்யூ பண்ண இடத்துல ஒரு 2 ரிவ்யூ இல்லைங்க, நிறைய ரிவ்யூ இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த படம் என்ன படம், இது வந்து ஒரு சாத்தான படம், பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை நான் வந்து அப்படி இப்படின்னு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தேடி பிடிச்சி இந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். இந்த படம் வந்து ஒரு திகில் படம், திடீர்னு பேய் வரும், பயங்கரமான மியூசிக் வரும், அந்த மாதிரி படமே கிடையாது. ஸ்லோவா போகும் கதை. ஒரு 1.5 மணி நேரம் படம். படத்துல வந்து சாத்தானை காமிப்பாங்க. இப்ப இங்க பாக்குற அந்த போட்டோ கூட சாத்தானோட உண்மையான போட்டோ. இது வந்து படத்துல ஒரு சீன்ல வந்து சாத்தானை காமிப்பாங்க. அந்த காட்டுற அந்த சீன்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி மியூசிக் ஓடும். மியூசிக் கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் பார்க்கும்போது திகில் பயம் அதெல்லாம் எனக்கு எதுவும் வரல, ஒரு மாதிரி எனக்கு தலைவலி வந்துருச்சு இந்த படம் பார்க்கும்போது. அப்ப படத்துல ஒரு சில 2-3 இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா சாத்தானோட லோகோலாம் வந்து போகும். அப்ப திடீர்னு ஒரு மாதிரி எழுதுற மாதிரி வந்து போகும். அந்த டைம்ல அந்த படம் பார்க்கும்போது அந்த இதுல இருந்துச்சு. அதை வந்துட்டு போறது, படத்தோட மியூசிக், படம் போன விதம் எல்லாமே சேர்த்து ஒரு தலைவலி உண்டு பண்ணுச்சு. அப்ப இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் முழுதுமே நிம்மதி இல்லாம இருந்தது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஃபீலிங் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆனிச்சு. ஆனா இப்ப பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து அது கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. போறவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த படத்தோட பேரு இதை பாருங்க, அந்த போட்டோலயே இருக்குது. அந்த டிபி பாருங்க இந்த படத்தை. நான் உங்களுக்கு கிரேசி ஜி.